மக்களே, நான் உங்கள் கலைமணி. நான் நேற்று சொன்ன மாதிரியே டெய்லியும் வீடியோ போடுவேன். இன்றைக்கி முதல் நாள். நம்மளோட சீரீஸ் பேர் வந்து தினசரி வாழ்க்கை புத்தகம் நாள் 1. இன்றைக்கி நாள் 1 என்ன பண்ணேன்னு ஃபுல்லாக போடுறேன். இன்றைக்கி காலையிலே குளித்து கிளம்பிட்டு விபூதி எல்லாம் பூசிட்டு சாமியை கும்பிட்டுட்டு கிளம்பிட்டு ஹேர் ஸ்டைல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு சாப்பிட போகலான்னு வெளியே கிளம்புனா எனக்கு எங்கே போகலாம், என்ன செய்யலாம் என்னன்னு தெரில. எங்கே ஹோட்டல் இருக்குன்னு தெரில. நிறைய ஹோட்டல் பூட்டிட்டாங்க இந்த வார் பிரச்சனைனால, கிராஷ் பிரச்சனைனால. அப்புறம் ஒரு பாய் கடையை பார்த்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். அங்கே ஒரு பாய் வந்து இஸ்லாம் பற்றி நிறைய எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அவர் வந்து வேறு யாரும் இல்லை, இவர் தான். அப்புறம் அதை விட்டு வெளியே வந்து அதுக்கு எதுக்கு அஷ்டலட்சுமி கோயில் இருந்துச்சு, அங்கேயும் போய் பார்த்துட்டு ஆனால் உள்ளே போய் சாமி கும்பிடல. அப்புறம் எதுக்க பீச் இருந்துச்சு, பீச்சு போய் கடல் அலையை ரசிச்சுட்டு கொஞ்சம் நேரம் காலில் நினச்சிட்டு அங்கே நான் மட்டும் இல்லை இன்னொருத்தர் இருந்திருந்தார். அவர் தான் இவர், வேறு யாரும் இல்லை, டாக் பாய் தான். டாக் பாயையும் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்புறமா செயல்படுத்திட்டு கிளம்பினோம்னா கால் ஃபுல்லாக மண்ணாயிடுச்சு. அப்புறம் ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் தளபதி பாட்டு கேட்டுட்டு இருந்தேன். புதுசாக கட்சியிலேருந்து விட்டுருந்தாங்க. அப்புறம் இங்கே நமக்கு ஒரு ஆள் இருக்காப்புல, அவர் தான், இவரும் டாக் பாய் தான். அதுக்கப்புறம் மதியம் சாப்பிட கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு ரொம்ப தூரம் நடந்து போனேன். பரோட்டா சாப்பிட்லான்னு ஆசையாக இருந்துச்சு. போய் பார்த்தா இங்கே பாண்டியன் பரோட்டா கடைன்னு ஒன்று இருந்துச்சு. அங்கே போனேன். அங்கே போய் பார்த்தா சிக்கன் ரைஸு பிரியாணி இருக்குது, எல்லாம் எதுவுமே இல்லைன்ட்டாங்க, பரோட்டா இல்லைன்ட்டாங்க. அதனால் பாய் கடையிலே பிரிஞ்சு வாங்கிட்டு கிளம்பிட்டு ரூமுக்கு கிளம்பிட்டேன். சரியான வெயிலுங்க, ஆனால் கொஞ்சம் நெஞ்ச வெயில் அடிக்குது, பயங்கரமான வெயிலுக்கு. அப்புறமா ரூமுக்கு வந்துட்டு டாக் பாய் கொஞ்சம் நேரம் கொஞ்சிட்டு அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டாங்க. அப்புறம் சாயந்தரம் போல் கிளம்பி போனேன். சாயந்தரமும் சாப்பிடணும்ல, அதனால் சாயந்தரம் கிளம்பி போயிட்டுருந்தேன். அங்கே ஒரு ஜெபக்கூட்டம் நடந்துட்டு இருந்துச்சு. இன்றைக்கி என்ன நாள்னு தெரில, அதுதான் இது. அதுக்கப்புறமா திரும்பி பாண்டியன் பரோட்டா கடைக்கு போயிட்டு ஒரு 5 பரோட்டா பார்சல் வாங்கிட்டு அப்புறம் அது ரூமுக்கு வந்துட்டேன். ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த 5 பரோட்டாவும் போட்டு பிசைஞ்சு தூங்க போகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.